224 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜம்பு த்வீப பிரகடனத்தை மருது சகோதரர்கள் இந்த இடத்தில் பிரகடனம் செய்தார்கள். இங்கேயும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னாடி. இந்த ஜம்பு த்வீபம்ங்கிறது என்ன? ஏன்னா நாம் மன்னர்கள், பாளையக்காரர்கள், குறுநில மன்னர்கள் இப்படியெல்லாம் பிரித்து அதுவும் இப்போ சரித்திரம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா காரணம் இந்த திரவிடியா ஸ்டாக் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மாமன்னன் ராஜராஜ சோழனோட அப்பா பேர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியுமா? நான் கேட்கல, உங்களை தர்ம சங்கடப்படுத்தல, தெரியாது. ஏன்னா சுந்தர சோழன் இவன் சொல்லி கொடுத்துருந்தா தானே, சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரியாக இங்கே ஒரு ஹிந்து விரோத தீய அரசு இருக்கிறதுனால இந்த ஜம்பு த்வீப பிரகடனத்தை மக்களுக்கு நினைவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு மைக் வச்சுக்கப்படாது, நிகழ்ச்சி நடத்தப்படாது, இப்படியெல்லாம் சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் நேற்றைய முன்தினம் இந்த நாட்டிற்கு எதிராக செயல்படுகின்ற சமூக விரோத தீய சக்தி விசிகான்னா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, அந்த 2 தொகுதியில் தானே இருக்குது. அதனால் சொல்கிறேன்னா அந்த கட்சிக்கு நீங்கள் இங்கே அனுமதி கொடுக்குறீங்க. அவங்க என்ன பேசினாங்க? இங்கே சிஏஏக்கு எதிராக, தட் வாஸ் இன் இன்ஆக்ட்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அதுக்கு எதிராக எப்படி பேசலாம்? 370 பற்றி பேசுவீங்களா? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உச்ச நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படின்னா நீங்கள் இந்த நாட்டிற்கு எதிராக பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக பேசுகின்ற தீய சக்திகளுக்கு அனுமதி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, 3 to 4 hours திருச்சியில் இருக்க மக்கள் எல்லாரும் சொன்னாங்க, இங்கே சிட்டியை என்ன இதில் ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்களா? சரி, நல்லது. அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவில் இருக்குது. என்ன இது? இத்தனை அக்கிரமம் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கலாம். ஆனால் மாமன்னன் மருது சகோதரர்களை நினைவு கூறுற இதுக்கு நீங்கள் எதுங்க மாட்டீங்களா? தமிழ் இன துரோகி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த அரசாங்கம், தமிழ் இனத்தின் எதிரிகள் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்க இந்த அரசாங்கம். அதே மாதிரி அவங்க ஹிந்து மத விரோதிகள். ஏன் எப்படி? நீங்கள் 52 கண்டிஷனுங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. அதில் நான் ஏற்கனவே படித்தது மாதிரி அவங்க அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. ஏன் பேசக்கூடாது? தடை செய்யப்பட்ட அமைப்பு தானே. நீங்கள் தடை செஞ்சது நியாயம்னு பேசுகிறோம். ஏன் பேசக்கூடாது? அப்படின்னா என்ன? நீங்கள் முஸ்லீம் அமைப்புகளின் கைக்கூலிகள், எடுபிடிகள், அதனால் முஸ்லீம் அமைப்பை பற்றி பேசப்படாதுங்கிறீங்க. ஆமாம், இது மதத்துக்காக கூட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு மிடுக்கு பேச்சு சொந்தக்கார் அவர் ஒரு தரம் பேசுகிறார், நான் மீனாட்சியம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன், காமாட்சியம்மன் கோயிலை இடிப்பேன் தகர்ப்பேன், அப்படிலாம் நான் பேசுவேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தீய சக்திக்கு இங்கே நீங்கள் நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுக்குறீங்க, தேசபக்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? அதனால் தேச விரோதம் ஹிந்து விரோதம் ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் வெள்ளையனின் கைக்கூலியாக இருந்து ஆங்கிலேயன் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச விரோத வெள்ளையன் கைக்கூலி ஈவேராவுக்கு நீங்கள் எடுபடியாக இருந்து பூஜை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஈவேரா சிலைக்கு ஹிந்து மத பூஜைகளை எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நீங்கள் ஹிந்து விரோதமாக நடக்கிறத, தேச விரோதமாக நடக்கிறத நிறுத்தி கொள்ளுங்கள், இல்லைனால் நிறுத்தப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். முதல்வர் எங்கும் தமிழ் எதுவும் தமிழ் சொல்லியிருக்காரு. இப்போ வழக்காடு முறை உயர்நீதிமன்றங்கள் வழக்காடு முறையாக தமிழ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நிச்சயமாக நான் ஆதரிக்கிறேன். நிச்சயமாக என்னோட கேள்வி 67லேருந்து இன்னி வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணீங்க? இன்னைக்கு தேர்தல் கிட்ட நெருங்கின உடனே உங்களுக்கு தமிழ் ஞாபகம் வருதா? நீங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம்னே வச்சுக்கலையே, திராவிட முன்னேற்ற கழகம்னா வச்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் தமிழை பற்றி என்ன இப்போ போலி வேஷம்? அதனால் நான் அதை ஆதரிக்கிறேன். ஏன்னா தமிழை மதிக்கிற மகாராஜா, தமிழை மதிக்கிற கட்சி பிஜேபி. அது மட்டும் இல்லை, எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள்
இப்போ வந்தப்போ கூட மதுரையில் கூட என்ன பேசியிருக்கார் வந்து ஹையர் எஜுகேஷன், மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் தமிழில் பாடத்திட்டம் கொண்டு வருவேன். அதனால் தமிழ் மொழி வளரணும்னா இந்த போலி தமிழ் திராவிட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கும்பல் அரசியல் களத்திலிருந்து வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் உயர்கல்வியில் தமிழ் இருக்கும். சார், பிசிகா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க. ஆனால் அவர் வந்து நயினார் நாகேந்திரனோட சந்திப்பு இங்கே பாருங்கள், இப்போ நான் கூட பார்த்தா ஹலோ திருமாவளவன் சௌக்கியமானு கேட்பேன். இதெல்லாம் ஒரு இஷ்யூவா? நீங்கள் ஒய் யூ பீப்புள் ஆர் பிக்கிங் அப் ட்ரிவிலியஸ் இஷ்யூஸ்? இல்லை சார், நீங்கள் கடுமையாக தாக்கி பேசுகிறீங்க. ஆமாங்க, நான் பேசுகிறது எல்லாமே கொள்கையை. இப்போ நான் ஸ்டாலின் அரசாங்கத்தின் ஹிந்து விரோத போக்கை கண்டிச்சா நான் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா நான் வந்து சௌக்கியமாக இருக்கீங்களா என்னதுன்னு பேச மாட்டேன்னா பேசுவேன். அதாங்க இது. உங்களையே எங்கே நீங்கள் எழுதினது ராஜா பற்றி தப்பாக எழுதியிருக்கலாம் என்ன, அதுக்காக நீங்கள் வந்த உடனே நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டா போவேன். ஹலோ எப்படி இருக்கீங்க நண்பரே, ஊடகங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு கேட்பேன். அது மாதிரி தான் தமிழ் ஸ்டண்டு தான். ஏன்னா இதுவரை பண்ணலைன்னா 67லேருந்து பண்ணியிருக்காரா? நான் சொல்லலை. நீங்கள் என்ன ஊடகம் அதுவும் தெரியாது எனக்கு. அது ஆர்வலராகவும் இருக்கலாம், ஐ டோன்ட் நோ என்ன. ஆனால் இதுவரை என்ன பண்ணீங்க? ஏன் 67 ஆட்சிக்கு வந்த மறு மாதம் பண்ணியிருக்க வேண்டியானே. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் சொல்கிறேன் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஆட்சிக்கு வர்ற வரை 67 வரை 5வது வரை தமிழ் கட்டாய பாடமாக இருந்தது. நான் காரைக்குடியில் அழகப்பா ஆதாரப்பள்ளி அரசு ஆதரவு நிதி பெறுகின்ற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். 5வது வரை தமிழ் படித்தேன். ஆனால் இன்றைக்கி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இவங்களெல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்களா இல்லையா? உங்கள் 50 வருஷம் ஆட்சியில் தானே. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியா காலம் இது. என்ன எழுதுறான்? நீ நலமா அப்படின்னு எழுதுறது. நீ நலமானா எழுதுறானுங்க NEE நீ NALAMA நலமா அப்படி தானே எழுதுறாங்க. நான் ஒன்றும் போய் பேசலையே. அதனால் தமிழை அழித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலினுக்கு இருக்குது, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு. தமிழை அழிச்சுப்புட்டு இன்றைக்கி எல்லா ப்ரொஃபஷ்னல் இதுவும் குவாலிஃபிகேஷனும் தமிழே தெரியாமல் வரலாம். அந்த நிலை நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை, 67க்கு முன்னாடி இல்லை. என்னோட போராத காலம் 67 தான். நான் ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வரேன். இங்கே வந்த உடனே ஹிந்தி எல்லாத்தையும் மூடிடுறோம் அப்படின்னு சொல்லி மூணானுங்க அந்த மாதிரி. அதனால சொல்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது பாராளுமன்ற இடங்கள்லாம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தான் பிரிக்கப்படுது, அதனால வந்து நம்ம குடும்ப கட்டுப்பாடு ஆதரிக்க கூடாது, அப்படி ஆதரிக்க நம்மளுடைய மக்கள் பறிக்கப்படும் சொல்லியிருக்காரு. யாரு? ஸ்டாலின். அதான் இது பின்புத்தி. ஏன்னா முதல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்காத குடும்பம் நாசமாக போகும்னு சொன்னது எங்கள் ஹிந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் திரு ராமகோபாலன்ஜி. அவர் சொன்னதை இன்னைக்கு இவர் சொல்கிறாராம். பின்புத்தி தானே. தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதியை உடனடியாக ஒதுக்கணும்னு சொல்லி. தமிழகத்துக்கு சேர வேண்டிய நிதி என்ன நிதி வரல? எல்லாமே சொல்லியிருக்காங்க சார், வரல. இல்லை, கல்வியிலேருந்து அப்படி இல்லாமல் 19 ரூபா பேசாதீங்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்துக்கு முன்னாள் சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள், நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம், இந்த திட்டத்தில் இணைகிறோம் அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வரி என்ன கேட்குறாரு தெரியுமா? கைண்ட்லி ரிலீஸ் 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் உங்களோட, அதான் வந்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். இவங்க ஓரல் அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, 2 இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தி ரெஃப்யூஸ். அதனால் அந்த PM ஸ்ரீ திட்டத்துக்கான நிதி கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த திட்டத்தில் சேரலைன்னா அது எப்படி கொடுக்க முடியாது. ஆனால் எஜுகேஷனுக்கு 20 ஹெட்ஸில் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் இருக்குது, மீதி 19 கொடுத்துருக்கு. நீங்கள் அதுவும் இப்போ ரீசெண்டாக கூட 2000 கோடிக்கு மேலே மன்ரேகா ரிலீஸ் பண்ணியிருக்கு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டே கொடுக்காமல் இருக்காங்க. அதனால் certain conditions they have to execute. அதை பண்ணினா எல்லா நிதியும் கிடைக்கும்.
சீமான் வந்து கல்லிறக்கம் போராட்டம் பண்ணியிருக்காரு. அது இப்ப எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், நான் கல் குடிக்க மாட்டேன். ஆனால் நான் 6 சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேனிஃபெஸ்டோ கமிட்டி சேர்மனாக இருந்திருக்கேன். போன தரம் கூட நான் தான் சேர்மன். அதுலேயே இதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு. ஆகவே அவருடைய கோரிக்கை சரிதான். அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். இது ஏன் இந்த அரசாங்கம் பண்ணலை, அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. நீங்கள் டாஸ்மாக்கு அனுமதிக்கிறீங்க, அதுலேயும் இப்போ ஊழல் வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, 39,700 கோடி டாஸ்மாகில் மட்டும் ஊழல் நடந்திருக்குன்னு. அதில் அரசாங்கம் எந்தவித யோசனையும் இல்லாமல் அனுமதிக்குது. கல் ஏன் அனுமதிக்கலை? இது 4 ப்ரொடியூசர். கிக்பேக் வாங்கிறது சுலபம், கணக்கு வச்சுக்கிறது சுலபம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விவசாயிட்டையும் போய் நீ கல் இறக்குற, அதுக்காக எனக்கு நீ 100 ரூபா கொடு 200 ரூபா கொடுன்னு எக்ஸைஸ் மினிஸ்டர் போய் கலால் வரி மந்திரி போய் கேட்க முடியுமா? அதனால பண்ண மாட்டேங்கிறாங்க. புரியுதா? இந்த அரசாங்கம் திரவிடியா ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய அடிப்படை விஷயமே ஊழல், எப்படி பணம் சம்பாதிக்கிறது. ஒரு விவசாயிட்டையும் போய் 100-200 வாங்க முடியாது. ஆனால் நாளே கம்பெனி மொத்தமாக வாங்கலாம் 39,700 கோடி. அதனால நீங்கள் அதை அனுமதிக்கிறீங்க, இதை அனுமதிக்கல. ஓகே, தேங்க்யூ. மதுரை மாநாட்டில் பேரணி போகிறோம்னு கொடுத்துருக்கோம்மா. இல்லை இங்கே திருச்சியிலேருந்து போகிறதுக்கான இந்து முன்னணி அனுமதிக்கிறதுக்காக அதுக்கு மறுத்துருக்கோம். இல்லை, அதை நாங்கள் கோர்ட்டு அணுகலாம்னு சொல்லியிருக்கு. எந்த வெஹிக்கிளும் யாரும் நிறுத்தக்கூடாது. நான் சொல்கிறேன், அது வந்து நான் நினைக்கிறது தமிழ்நாடு காவல்துறைங்கிறது அரசாங்கத்துக்கு மக்களுக்கானதுன்னு. அது ஸ்டாலின் வீட்டுக்கானதுன்னா அவங்க தயவு பண்ணி செஞ்சு காட்டிடக்கூடாது. சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க.